இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்காளர் படிவத்தை வந்து நிரப்புறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் முந்தைய வீடியோவில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு 13 விஷயங்கள் ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க. இந்த 13ல் எதையாவது ஒரு ப்ரூஃப் நம்ம கொடுக்கணும். இந்த ஒரு ப்ரூஃபை கொடுக்குறவங்க யாராக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த படிவத்தில் இருக்கக்கூடிய அந்த 2ஆம் பெட்டியும் 3ஆம் பெட்டியும் இருக்குது பாருங்க. அது என்னன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலுடைய அந்த தகவலை கொடுக்க முடியாதவங்க, அதாவது 2வது பெட்டி 3வது பெட்டியில் என்னால் தகவல் கொடுக்க முடியல அப்படிங்கிறவங்களோ இல்லை கொடுத்து நம்மளது ரிஜெக்ட் ஆகிட்டாவோ அவங்க தான் இந்த 13ல் ஏதாவது ஒரு ப்ரூஃபை சப்மிட் பண்ணுவாங்க. அந்த 13 விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்போ நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுவீங்கன்னா டிசம்பர் 9க்கு அப்புறம் தான் கவர்மெண்ட்டே உங்கள்கிட்ட கேட்கும். ஏன்னா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 4ஆம் தேதி இந்த ஃபார்ம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. டிசம்பர் 4ஆம் தேதி அவங்க இதை வந்து வாங்கிட்டு அதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணுவாங்க, லிஸ்ட் கொடுப்பாங்க. அதாவது 4ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 4லேருந்து டிசம்பர் 9ஆம் தேதிக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க 5 நாளில். அந்த லிஸ்ட்டில் நம்ம பேர் வந்துருச்சுன்னா நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, எஸ்ஐஆரில் வந்து லிஸ்ட்டில் நம்ம வந்துட்டோன்னு அர்த்தம். இல்லைன்னா என்னென்னா அர்த்தம்னா நம்மளுடைய ஃபார்ம் வந்து ஏதோ ஒரு இடத்துல என்ன இருக்குது, நம்ம அவங்க கேட்கக்கூடிய தகவலை நம்மளால் கொடுக்க முடியலன்னு அர்த்தம். அப்போ அந்த தகவலை கொடுக்க முடியாதவங்க ப்ரூஃபை கொடுக்கணும். இப்போ நம்ம ஃபார்மை கொடுக்குறோம், ஃபார்மில் தகவலை கொடுக்குறோம். அந்த தகவல் வந்து கொடுக்க முடியாதவங்களோ இல்லை கொடுத்து வந்து அது வந்து அவங்க ஏற்றுக்கல அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நாம் ப்ரூஃபை கொடுக்க போகிறோம். அப்போ என்ன ப்ரூஃப் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ப்ரூஃபை வந்து நீங்கள் 1987க்கு முன்னாடி பிறந்தவரா அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரூஃபை மட்டும்தான் கொடுக்க போகிறீங்க. 1987க்கு முன்னாடி பிறந்தவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 13 தகவலில் ஏதாவது ஒன்று உங்களுடைய ப்ரூஃபை மட்டும் கொடுக்க போகிறீங்க. இல்லை 1987லேருந்து 2005 வரையும் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ப்ரூஃப் ப்ளஸ் உங்களுடைய பெற்றோரில் ஒருவருடைய ப்ரூஃப் கொடுக்கணும். உங்களது 2வது உங்கள் பெற்றோரில் யாராவது ஒருத்தவங்களத நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது 3ஆவதாக வந்து பார்த்திங்கன்னா 2005க்கு அப்புறம் பிறந்தவங்க அவங்க எல்லோரும் என்ன பண்ணிங்கன்னா 2 பேர்த்துடைய ப்ரூஃபும் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். சரி, இப்போ அந்த ப்ரூஃபில் எதெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குன்னா 13ல் ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும். அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஒன்று, மத்திய அரசோ இல்லை மாநில அரசோ பொதுத்துறை நிறுவனத்தில் நீங்கள் நிரந்தர ஊழியராகவோ இல்லை ஓய்வூதியருக்கான வழங்கப்பட்ட ஏதாவது ஒரு அடையாள அட்டையோ ஓய்வூதிய ஆணையோ இருந்தால் நீங்கள் அதை வந்து ஒரு ப்ரூஃபாக சப்மிட் பண்ண முடியும். இதுதான் முதல் ஒன்று. 2வது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 1987 ஜனவரி 1ஆம் தேதிக்கு முன்னாடி இந்தியாவில் அரசு, உள்ளாட்சி அமைப்புகள், வங்கிகள், அஞ்சல் அலுவலகங்கள், எல்ஐசி, பொதுத்துறை நிறுவனங்களால் வழங்கப்பட்ட ஏதாவது ஒரு சான்றிதழோ இல்லை அட்டையோ நீங்கள் ஆவணமாக கொடுக்க முடியும். இது 2வது. அடுத்து 3வது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட். இந்த ஊரில் தான் நான் பிறந்தேன், இந்த தேதியில் தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுக்கலாம். 4வது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட்டை கொடுக்கலாம், கடவுச்சீட்டை கொடுக்கலாம். பாஸ்போர்ட் யார்கிட்ட இருக்குன்னா வெளிநாட்டுடைய தேவை இருந்தவங்கள்ட்ட இருக்கும். அப்படி இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்லாம் வந்து ஹஜ் உம்ரா செய்கிறதுக்காக பாஸ்போர்ட்லாம் எடுத்திருப்பாங்க. அவங்கள்ட்டலாம் பாஸ்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், பாஸ்போர்ட் கொடுக்கலாம். இதோடு சேர்ந்து நீங்கள் ஜாதி சான்றிதழ்களும் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். அப்போ 4வது முடிச்சிட்டோம். அடுத்து 5வது பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களால் வழங்கப்பட்ட மெட்ரிகுலேஷன் கல்வி சான்றிதழ். அதாவது நீங்கள் படிச்சிருக்கீங்க, காலேஜ் படிச்சிருக்கீங்க இல்லை ஸ்கூல் படிச்சிருக்கீங்க, அதனுடைய யூனிவர்சிட்டி இல்லை வந்து உங்களுடைய ஸ்கூலுடைய அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து இந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணலாம். அடுத்தது 6வதாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டே தங்கிறதுக்கு அந்த வீட்டு மனையெல்லாம் கொடுத்துருப்பாங்க, வசிப்பிட சான்றிதழ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சான்றிதழை நீங்கள் வந்து ஒப்படைக்கலாம். அடுத்தது 7வதாக வன உரிமை சான்றிதழ். இது வந்து பார்த்திங்கன்னா மலைவாழ் மக்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம், அவங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 8வது ஓபிசி, எஸ்சி, எஸ்டி ஜாதி சான்றிதழை நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 9வது தேசிய குடிமக்கள் பதிவேடு, அதாவது என்ஆர்சி இருக்குது பாருங்கள். தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு இல்லை, இருக்கக்கூடிய மாநிலங்களில் இதை கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் வந்திருக்கு. அதனால என்ஆர்சியுடைய இது வந்து அமலுக்கு வந்தவங்க அதை கொடுத்துக்கலாம், நம்மளால் இதை கொடுக்க முடியாது தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாநில உள்ளாட்சி அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்ட குடும்ப பதிவேடு இருந்தால் அந்த குடும்ப பதிவேட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிலம் வீடு ஒதுக்கீடு சான்றிதழ் இருக்கா, அதாவது உங்களுக்கு அரசாங்கம் வந்து வீடோ இல்லை நிலமோ கொடுத்துருக்காங்களா, அதை அப்ரூவ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த சான்றிதழை நீங்கள் ஒப்படைக்கலாம். அடுத்தது 12வதாக பார்த்திங்கன்னா ஆதார் அட்டை. ஆதார் அட்டைன்னு சொன்னாவே எல்லாருக்குமே ஈஸி. ஏன் ஈஸின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஆதார் அட்டை இப்போ இருக்குது. ஆதார் அட்டை இல்லாதவங்க யாருமே இல்லைன்னு நமக்கு தெரியும். அப்போ வந்து நீங்கள் இந்த 13ல் 1 கொடுக்க சொன்னீங்களே, 12வது ஆதார் அட்டை கொடுத்துருக்காங்களே, எங்கிட்ட ஆதார் அட்டை இருக்குது அதை மட்டும் கொடுத்துட்டான்னு கேட்டாங்கன்னா அதுக்கு தான் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 13ல் 1 கொடுக்கணும்னு சொன்னது உண்மை. ஆனால் அந்த 13ல் இருக்கிற இந்த 12வது மட்டும் நீங்கள் தனியாக கொடுக்க முடியாது. மிச்சம் எதை வேணால் இந்த 12வது விட்டுட்டு மிச்ச 12ல் ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா போதும். ஆனால் இந்த ஆதார் அட்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா தனியாக கொடுக்க முடியாது, மறுபடியும் நீங்கள் இன்னொன்று சேர்த்தி தான் கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆதார் அட்டையை வந்து பெருசாக கணக்கு எடுத்துக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அது கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்காட்டினாலும் ஒன்று தான். அப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த பின்னாடி இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் 13ல் 1ன்னு நம்ம சொல்லக்கூடாது, 12ல் 1. அது போக நம்ம ஆதார் அட்டையை எக்ஸ்ட்ராவாக கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அப்புறம் கடைசியாக இந்த 13வதாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் என்னாச்சு, இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க 2025 இந்த வருஷம் தான் கொண்டு வந்தாங்க. அந்த பீகாரில் வந்த எஸ்ஐஆரில் உங்களுடைய பேரண்ட்ஸ் யாராவது வந்து இருந்தாங்க, அவங்க பீகாரில் இருந்தாங்க, லிஸ்ட்டில் இருந்தாங்க. ஆனால் நீங்கள் வந்து அவங்களுடைய பிள்ளைகள் இங்கே வந்து வேறு ஸ்டேட்டில் இருக்கிறீங்க, ஓட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸுடைய அந்த ரீசண்டாக வந்த அந்த தகவலை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரூஃபாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ இதுதான் அந்த 13. இந்த 13ல் ஏதாவது ஒன்று, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு மட்டும் தனியாக கொடுக்க முடியாது, எக்ஸ்ட்ராவாக தான் கொடுத்துக்க முடியும். ஆதார் கார்டு அப்படிங்கிறது உங்களுடைய குடியுரிமையை வந்து சொல்லக்கூடியது கிடையாது, உங்களுடைய தனி மனிதர்களுக்கான ஒரு அடையாள அட்டை தான் அது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த 13ல் 1 தான் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5வதாக வந்து நம்ம சொன்னோம்ல படித்தது, அதாவது கல்லூரியோ பள்ளியோ படிச்சிருந்தா கொடுங்கன்ட்டு 10th மார்க் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் 10th படித்து மார்க் லிஸ்ட் இருந்தால் அதை நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதெல்லாம் தான் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய ப்ரூஃபு. அது இப்போ கிடையாது, டிசம்பர் 9க்கு பின்னாடி தான் நம்ம வந்து கவர்மெண்ட் கேட்கும், அப்போ நம்ம கொடுக்கணும். இது இல்லாமல் நிறைய பேர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது எங்கள் அப்பா அம்மாவுடைய தகவல் இல்லை, அதனால் 2ஆம் பெட்டி 3ஆம் பெட்டியில் என்ன தகவலை வந்து நிரப்புறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. எல்லாத்துக்கும் நான் தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன். ஃபார்ம் எப்படி நிரப்பணும், எந்த இடத்துல யார் பேரை எழுதணும், 2ஆம் பெட்டியில் யாரோடது எழுதணும், 3ஆவது பெட்டியில் யாரோடது எழுதணும், அதெல்லாமே தெளிவாக போட்டிருக்கேன். நான் வந்து பிளேலிஸ்ட்டுடைய லிங்க் கொடுத்துட்றேன். இந்த எஸ்ஐஆரை பற்றி நான் தெளிவாக போட்டிருக்கிறத அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற எல்லா தகவலும் அதில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம். கீழே லிங்க் இருக்குது, ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பார்த்துக்கோங்க. நான் நிறைய வந்து இதை பற்றியான சந்தேகங்களை தொடர்ச்சியாக கிளியர் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு காட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் காட்டாது, அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்குது பாருங்கள், பெல்லு, அந்த பெல்லை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஆளுன்னு கொடுத்து வச்சுக்கோங்க. என்னுடைய வீடியோ உடனே வரும். இந்த எஸ்ஐஆர் பற்றி நீங்கள் எல்லாமே அப்பப்போ வந்து பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாம் ஒரு தகவல் கொடுக்குறோம், அந்த தகவல் உங்களுக்கு உண்மையாலுமே முழுசாக பலனுள்ளதாக இருக்குது, உங்களால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உதவ முடியும்னா அந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெறும் 80 ரூபா தான் அந்த மெம்பர்ஷிப்பு, அதுவும் விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க.